முதல் உச்சபத்து பழம் 20,000. 20,000. முதல் உச்சபத்து பழம் 20,000. ஒரு தரம் விட்டுட போறான். ஒத்த எலுமிச்சம்பழத்துக்கு இத்தனை சக்தியா? பணத்தை பற்றியே கவலைப்படாமல் போட்டி போட்டுக்கொண்டு ஏலத்திற்கு முண்டி அடித்துக் கொண்டு எடுக்கும் பக்தர்கள், மண்டியிட்டு புடவை முந்தானையை ஏந்தி பெறப்படும் எலுமிச்சை பழத்திற்கும் இடும்பன் உருண்டை சோற்றிற்கும் இத்தனை பவரா? இந்த எலுமிச்சை பழத்தால எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு அடிச்சு சாட்சி சொன்ன பக்தர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஒட்டநந்தல் கிராமத்தில் இரட்டை குன்றின் மீது ரத்தினவேல் முருகன் கோவில் அமைந்திருக்கிறது. கருவறையில் வேல் மட்டுமே உள்ள இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் இறுதி நாளான பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடந்திருக்கிறது. அத்திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படும் உற்சவ காலங்களில் தினமும் வேலில் சொருகப்படும் 9 நாள் எலுமிச்சம்பழங்களை இடும்பன் பூஜையில் வைத்து ஏலம் விடும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த எலுமிச்சம்பழத்தினை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஆழமான நம்பிக்கை. இதனால் ஏல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பல மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இடும்பன் பூஜைக்கு பிறகு கோவிலின் தலைமை பூசாரி ஆணி பதித்த காலணியில் நின்று ஏலத்தை தொடங்கினார். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய முதல் எலுமிச்சை பழம் 20,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. 2ஆம் நாள் பழம் 3,600 ரூபாய்க்கு ஏலம் போனது. 3வது நாள் பழம் 1,400 ரூபாய்க்கு ஏலம் போனது. தொடர்ந்து திருமணம் பாக்கியம் தரக்கூடிய திருமங்கல எலுமிச்சை பழம் 7,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. எலுமிச்சை பழத்தை ஏலம் எடுத்தவர்கள் உடலில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு பூசாரி முன்பு மண்டியிட்டு புடவையின் முந்தானையில் எலுமிச்சை பழத்தினை பெற்றுக் கொள்வார்கள். மேலும் தம்பதியினருக்கு இடும்பன் படையலில் இருந்து ஒரு உருண்டை சோறு வழங்கப்படும். அதனை கோவிலில் அமர்ந்தே சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 9 எலுமிச்சை பழங்கள் மொத்தமாக 32,400 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. மேலும் கடந்த ஆண்டு கோவிலுக்கு வந்து எலுமிச்சை பழம் ஏலம் எடுத்து சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சாட்சி சொல்லும் நிகழ்வும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து இடும்பனுக்கு படைக்கப்பட்ட கருவாட்டு குழம்பு சோறு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது.